திரு ஜோசப் விஜயின் பேச்சுக்களில் காணப்படும் முறை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திரு ஜோசப் விஜயின் சமீபத்திய பல பேச்சுக்களை கவனித்து பாருங்கள். ஒரு திட்டத்தை விமர்சிப்பதை விட, ஒரு கொள்கையை ஆய்வு செய்வதை விட, கூட்டத்தை கைத்தட்ட வைக்கக்கூடிய வசனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அது சினிமாவில் வேலை செய்யலாம், ஆனால் அரசியலில் மக்களுக்கு தேவை வசனம் இல்லை, வழிகாட்டுதல், கைத்தட்டல் இல்லை, கொள்கை. அரசியல் என்பது பஞ்ச் டயலாக் பேசக்கூடிய இடமும் அல்ல, அது பாலிசி டயலாக் பேசக்கூடிய ஒரு இடம். அப்போ ஏன் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தலைவரினுடைய மொழியை அவரது தொண்டர்கள் பின்பற்றுவார்கள். தலைவர் பயன்படுத்தும் வார்த்தைகள் சமூக வலைதளங்களில் ஆயிரக்கணக்கான பதிவுகளாக மாறக்கூடியது. ஆனால் இன்றைக்கு ரூட் மாஃபியா என்கிற மாஃபியாவை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு சினிமா பின்புலத்தில் உருவாக்கப்பட்ட கவர்ச்சியின் விளைவால் ஊக்குவிக்கப்பட்ட ஒட்டுமொத்த ரசிகர்களையும் இன்றைக்கு அரசியல் பக்குவப்படுத்தப்பட வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கு திரு விஜய் அவர்களும் அவரது கட்சியும் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் ஒரு தலைவர் விமர்சிக்கலாம், கண்டிக்கலாம், எதிர்க்கலாம், ஆனால் மரியாதையை இழக்கக்கூடாது. அரசியலில் எதிரி இருக்கலாம், பகைவர்கள் இருக்கவே கூடாது. அப்போது முதல்வராக விரும்பும் ஒருவரினுடைய பொறுப்பு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா, ஒருவர் முதல்வராக வர விரும்புகிறார் என்றாலே அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாளை அரசு கொள்கையாக பார்க்கப்படும். அவரது பேச்சு மக்களை இணைக்க வேண்டுமே தவிர பிரிக்கக்கூடாது. தமிழகத்தில் 8.5 கோடி மக்களுக்கும் ஒரு முதல்வராக இருக்க வேண்டியவர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தின் கைத்தட்டலுக்காக பேசக்கூடாது. அதுவே அரசியல் முதிர்ச்சி. ஆனால் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த முதிர்ச்சியை கடந்த 2 மேடைகளில் காணுகிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. டேஷ் 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 அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைகளில் ஒரு டேஷை விடுறது மக்கள் என்ன வார்த்தைகளை போட்டு அந்த இடத்துல ஃபில் பண்ணணும், கெட்ட வார்த்தைகளை போட்டு ஃபில் பண்ணணுமா, இல்லை நல்ல வார்த்தைகளை போட்டு ஃபில் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த ஒரு சமிங்கையை மக்கள் மன்றத்தில் விடுகிறார். அது அவருடைய முதிர்ச்சியற்ற ஒரு பேச்சாக பார்க்கப்படுகிறது பொது தளத்தில். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.